அன்பான உங்களுக்கு கும்பகோணம் புண்ணியமூர்த்தியின் பணிவான வணக்கம். இந்த கால நேரம் பார்த்துக்கிட்டு, சால்ட் சாப் சொல்லிக்கிட்டு, சோம்பேறித்தனமா உட்கார்ந்துருக்கிறவன பார்த்து நேத்து ஐயா கொஞ்சம் கடுமையா ஒரு செய்திய சொன்னாங்களா? இன்னைக்கு உழைக்க முற்படுறவங்கள பார்த்து, முன்னேற நினைக்கிறவங்கள பார்த்து, அவங்களுக்கு ஆதரவா ஒரு செய்திய ஐயா சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, "நீ உழைப்பதற்கு முற்பட்டால், உனக்கு அந்த உத்வேகம் இருந்தால், கண்டிப்பாக உன்னோடு சேர்ந்து உனக்கு உதவி செய்வதற்கு அந்த இறையருள் கூட வந்து துணையாக நிற்கும். நீ வந்து எல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு, அவர் மேல பாரத்த போட்டுட்டேன், அப்படிலாம் நீ சால்ஜாப் சொல்லிட்டுலாம் குந்திருந்தீன்னா ஒரு கதையும் நடக்காது. நீ ஒரு வேலைய தொடங்கு, ஆரம்பியி, 2 அடி எடுத்து முன்னாடி வையி, எதிர்ல தெய்வம் வந்து இன்னொரு கை குடுத்து உனக்கு உதவி செய்யும்." அப்படிங்கிறத ஐயா சொல்றாங்க. ஒரு மூட்டைய தூக்க கஷ்டப்படுறோம், 2 கையும் நம்ம வச்சுட்டோம், கொஞ்சம் திணறுறோம், எதிர்ல பார்க்குறவங்க ஒரு கை குடுத்து நமக்கு தூக்கி தலையில வைப்பாங்கல்ல, அந்த மாரி தெய்வம் வந்து உங்களுக்கு செய்யும் அப்படிங்கிற கருத்துல அந்த குறட்பாவ எழுதுறாங்க. அவங்களுடைய 1023வது குறட்பா இது. அதுல ஐயா சொல்றாங்க, "குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடி தற்று தான் முந்துறும்" அப்படின்னு அந்த குறள எழுதியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? முயற்சி செய்கின்ற ஒருவனுக்கு இந்த தெய்வமானது வந்து வரிந்து கட்டிக்கொண்டு உதவி செய்ய முற்படும்ங்கிறாங்க. அந்த மடி தற்று தான் முந்துரும்ங்கிறது தன்னுடைய ஆடையை வரிந்து கட்டிக்கொண்டு அவ்வளவு வேகமா வந்து முற்பட்டு நின்று உனக்கு உதவி செய்யும் அந்த இறையருள். ஆகவே அந்த முயற்சி நம்மகிட்ட இருக்கணும். அப்பதான் அந்த இறையருள் கூட நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் ஐயா ரொம்ப அழகா நமக்கு சொல்றாங்க. எப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. இதையெல்லாம் நம்ம படிச்சு, உணர்ந்து வாழ்க்கையில கடைபிடிச்சோம்னா, நம்ம முன்னேறதுக்கான ஒரு வழியத்தானே அதுல சொல்லிக் குடுத்துருக்காங்க. இத நம்ம கடைபிடிப்போமே! வாழ்க வள்ளுவம்! வணக்கம்.